ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆத்மாவை ரட்சிக்க வந்த ராஜா ஊழியத்தினுடைய சார்பிலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு வாக்குத்தத்த நிகழ்ச்சி மூலியமாய் உங்களை நாங்கள் சந்திப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த காலையில் சங்கீதம் 119 144 வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? உம்முடைய சாட்சிகளின் நீதி, உம்முடைய சாட்சிகளின் நீதி நீதி என்றைக்கும் நிற்கும், என்றைக்கும் நிற்கும், என்னை உணர்வுள்ளவனாக்கும், அப்பொழுது நான் பிழைத்திருப்பேன். எல்லாம் கவனிக்கணும். என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும், அப்போது நான் பிழைப்பேன். ஒவ்வொருடைய மனுஷனுடைய வாழ்க்கையில உணர்வுள்ள ஆவி இருக்கணும், உணர்வுள்ள இருதயம் இருக்கணும். ஏன்? தேவனுடைய பிள்ளைகளை கண்டிப்பா நிச்சயமா என்னை உணர்வுள்ளவன் ஆக்கும், அப்போது நான் பிழைப்பேன். அதே சங்கீதம் 119 34 வாசிக்கலாமா? எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு. எனக்கு உணர்வை தாரும், அப்போது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். எல்லாம் கவனி. இந்த வேதத்தை நான் பற்றி கொண்டு, ஆண்டவர் இந்த வேத வார்த்தைகளை நான் கை கொள்ள, இதுதான் என்னை வாழ வைத்தது, இதுதான் எனக்கு ஆண்டு கண்ணை திறந்தது, இதுதான் என்னுடைய பாவத்தை நீக்கினது, நான் வனாந்திரத்தில் இருந்த என்னை வயல்வெளியில கொண்டு வந்தது, வறுமையில் இருந்த என்னை இன்னைக்கு செழுமையா மாற்றினது. ஆனால் தேவனுடைய பிள்ளை இன்னைக்கு இந்த வேத வார்த்தையை யோசித்து பார்க்கணும். நமக்கு உணர்வு வேணும். நீ எங்க இருந்த முதல்ல ஆரம்பத்தில், இப்ப எங்க இருக்கிற? ஆண்டவர் உன்னை எந்த ஸ்தானத்தில் வச்சு இருக்கிறார்? இன்னைக்கு நம்ம ஆண்டவரை மறக்கிறோம். வேதத்தில் ஏசாயா புத்தகத்தில் 17வது அதிகாரத்தில் 10வது வசனம் வாசிக்கலாம். உன் பலனாகிய கன்மலையை நீ நினைக்காமல் உன் ரட்சிப்பாகிய தேவனை மறந்தாய். அப்ப பாத்தீங்கன்னா உன் பலனே அவர்தான், உன் ரட்சிப்பு அவர்தான், அந்த கண்மலையே அவர்தான். அவரை நம்ம மறந்து விட்டோம். ஏன்? இன்னைக்கு நம்ம உணர்வு இல்லை. நம்ம எப்படி இருந்தோம், நம்ம எப்படி ஆண்டவர் மாற்றி இருக்கிறார், எப்படி வைத்து இருக்கிறார், இன்னைக்கு தயவு செய்து சொல்றேன், நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏசாயா புத்தகம் 1 அதிகாரம் 3 வசனம் வாசிக்கலாம். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவரை முன்னணியையும் அறியும். மாடு தன் எஜமானையும் கழுதை தன் முன்னணியை அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது. பாருங்க, மாட்டுக்கு தன் எஜமான் தெரியுமா, அந்த வீடு தெரியும். ஆனா இஸ்ரவேலருக்கோ தன் தேவன் யார் என்று தெரியவில்லை, உணர்வு இல்லை. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. கிராமத்தில் எல்லாம் மாடு ஓட்டி விட்டாங்களா, காலையில் சாயங்காலம் திரும்பி வரும். அது திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்கிறவங்க பின்னால் வருவாங்க. ஆனால் அந்த மாடு எல்லாம் மந்தியாக வரும். கிராமத்தில் அவங்கவுங்க வீட்டுக்கு 5 மாடு 10 மாடு எதுவும் மாட்டு தொழுவத்துக்குள்ளே போயிடும். அதுவாக தானாக போகும். அதுங்கிட்ட போய் இது உங்கள் வீடுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு தன் வீடு எது தெரியும். ஆனால் இஸ்ரவேலருக்கோ தன் தேவன் யார் என்பதை உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். ஏன்னா இங்கே வேதம் சொல்லுகிறது, உபாகம புத்தகம் 32:28 வாசிக்கலாமா? அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. யோசனை கெட்ட ஜாதி, உணர்வே இல்லை. நம்ம உண்மையா சொல்லுகிற இந்த உலகத்தில் எல்லாரையும் விட தேவனை அறிந்த நாம ஆரம்ப காலத்தில் இருந்த வாழ்க்கையை மறக்கிறோமானால், ஆரம்பத்தில் ஆண்டவர் செய்த நன்மைகளை இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? தினம் நினைக்கணும். அதான் உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். அதுக்கு தான் சங்கீதம் 119 அங்க 34வது வசனம் மறுபடியும் வாசிக்கலாமா? எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். என் முழு இருதயத்தோடு. கொஞ்சம் யோசிக்கணும். உணர்வுள்ள இருதயம் நமக்கு வேணும். ஏன்னா அப்படி இல்லைன்னா ரோமர் புத்தகத்தில்
1வது அதிகாரம் 21 வசனம் வாசிக்கலாமா? அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது. உணர்வு வேணும். உண்மையிலே ஒவ்வொரு காரியத்துக்கு ஆண்டவருக்கு நீ நன்றி சொல்லணும். உன்னுடைய வாழ்க்கையில நீ இருந்த நிலைமை என்ன, இன்னைக்கு இருக்கிற உயர்வு என்ன, இது யார் கொடுத்தது, யார் உன்னை உயர்த்தினது? அப்படின்னா உன் இருதயத்தில் நன்றி சொல்லாத இருதயம், உணர்வில்லாத இருதயம், அவர்கள் வாழ்க்கை என்னாக இருள் அடைகின்றார். அப்ப என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த வேதத்தை நீங்க அறிந்து இருக்கிறீங்க. நம்ம வாழ்க்கை உயர்ந்து இருக்கிறது. வேதியா இருந்த உன்னை ஆண்டவர் ஞானியாய் மாற்றி இருக்கிறார். உன்னை அநேகருக்கு ஜாதிகளுக்கு ஒளியா வைத்து இருக்கிறார். இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம்? ஆண்டவர் தான். அந்த கண்மலையை மறக்க கூடாது. அந்த தேவனை விட்டு விலகக்கூடாது. ஜாக்கிரதையா இருக்கணும். எதை பார்த்தாலும் நீங்க தந்தது ஆண்டவரே, நீங்க கொடுத்த இடம், நீங்க கொடுத்த மனைவி, நீங்க கொடுத்த பிள்ளை, நீங்க கொடுத்த வேலை, நீங்க கொடுத்த சரீர சுகம், இது எல்லாமே ஆண்டவருக்காக நன்றி சொல்லக்கூடிய இருதயம், உணர்வுள்ள இருதயம். இதுதான் ரகசியம். அப்படி சொல்ல சொல்ல இன்னும் ஆண்டவர் உன்னை மேலும் மேலும் விருத்தி அடைய செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவரே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆண்டவர் இந்த காலையில் ஆண்டவர் உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் நாங்கள் நினைச்சு பார்க்குறோம். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் உயிரோடு இருக்கிறோன்னா ஆண்டவர் உங்கள் கிருபை தான். உங்களை பிடிச்சுக்கிட்டோம், நீங்கள் எங்களை கரம் பிடிச்சு இருக்கிறீங்க. நாங்கள் இருதயத்தில் உணர்வுள்ளவங்களாக இருக்கணும். ஆண்டவர் எப்படி இருந்த எங்களை எப்படி மாற்றினீங்க ஆண்டவர், நாங்கள் அதை மறந்தோமானா நாங்கள் இருள் அடைவோம்னு சொல்லிட்டீங்க. அதனால இல்லை ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் தந்த ஒவ்வொரு வாழ்க்கைக்காக, ஒவ்வொரு நாளுக்காக, ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக, எல்லாமே நீங்கள் தந்தது, எல்லாமே நீங்கள் தந்தது. அதற்காக உங்கள் பாதத்தில் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னும் உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் அத்தனை பேருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே. ஆமென்.